ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்கும்படி ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது அது தொடர்பாக தமிழக அரசு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். பாரிகார்த்தி, என்ன மாதிரியான விளக்கம் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆணையர் காவல்துறை ஆணையர் செய்தியாளரை சந்தித்து தொடர்பாக நீதிபதிகள் கேள்வி கேட்டார்கள். இந்நிலைதான் அந்த கேள்விக்கு பதில் கூறும் விதமாக நீதிபதிகள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் விதிகளின்படி காவல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க முடியுமா என்றும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் இருக்க ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்திக்க உரிமை உள்ளதா என்றும் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அதற்கு பதில் கூறிய அரசின் சார்பில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கவே காவல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என்றும், பத்திரிகையாளர்கள் ஆணையர் சந்திக்க கூடாது என விதிகள் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது காவல்துறை ஆணையர் ஒரே குற்றவாளி என்ற அடிப்படையில் அவர் விளக்கம் தெரிவித்ததன் பிறகுதான் தற்போது நீதிபதிகள் கேள்வி கேட்டார்கள். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை ஆணையர் செய்தியாளர் சந்தித்தார். எனவே அந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்து தான் தற்போது நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் அவருடைய விதிகளின்படி காவல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க முடியுமா என்றும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் இருக்க ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்திக்க உரிமை உள்ளதா என்றும் நீதிபதிகள் அரசுக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அரசின் சார்பில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கவே காவல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என்றும், பத்திரிகையாளர்கள் ஆணையர்கள் சந்திக்க கூடாது என விதிகள் ஏதும் இல்லை என தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரிகார்த்திக், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம்.